ஹலோ வைசைன் வரும் ஆஸ்ட்ரமஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு ரேடியோ பஸ்ட் ஒரு ரேடியோ வெடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்ப்போம். மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவங்க டீட்டெயிலாக பார்ப்போம். மர்ச்சசன் வைட் ஃபீல்ட் அரே ரேடியோ கிரவுண்ட் பேஸ்ட் டெலிஸ்கோப் மூலம் ஆஸ்ட்ரமஸ் ஒரு பயண சிஸ்டத்தோட டேட்டா அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஒரு பயண சிஸ்டத்தோட டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரமஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பயண சிஸ்டத்துல ஒரு ரெட் ட்ராஃப் நட்சத்திரமும் சிறிய அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான, அதாவது நமது சூரியன் அளவுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் உருவான ஒயிட் ஆஃப் நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பயண சிஸ்டத்துல இருந்தா ரேடியோ பஸ்ட் ஏற்பட்டிருக்கு, ரேடியோ வெடிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரமஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேடியோ பஸ்ட் அந்த ரேடியோ வெடிப்பு ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கும் 30 to 60 செகண்ட்ஸ் வரை நீடித்திருக்கு அப்படின்ட்டு ஆஸ்ட்ரமஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரேடியோ வெடிப்பு எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு கிளியரா தெரியல அப்படின்ட்டு ஆஸ்ட்ரமஸ் தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனா இதனால ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரமஸ் பிலீவ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைனரி ஸ்டார் சிஸ்டத்துல இருக்கிற ரெட் ட்ராஃப் நட்சத்திரம் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸின் ஸ்டெல்லர் விண்ட் நட்சத்திர காற்று உருவாக்குது. அந்த ஸ்டெல்லர் விண்ட் அந்த நட்சத்திர காற்று ஒயிட் ட்ராஃப் நட்சத்திரத்தின் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மோதும் போது ரேடியோ பஸ்ட் ரேடியோ வெடிப்பு ஏற்படலாம் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரமஸ் பிலீவ் பண்றாங்க. இதெல்லாம் அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரமஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலா அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.